தென் தமிழ்நாடு, குறிப்பாக தென் தமிழகத்தை மையமாக வைத்து தென் தமிழகம் தென்னிந்தியா முழுவதும் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 2-3 நாட்கள் முன்னால் கன்னியாகுமரியில் பிரதமர் அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது, தேர்தல் பொதுக்கூட்டம். இன்றைக்கு கோவையில் ரோட் ஷோ, நாளைக்கு சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த தென் இந்தியாவை முழுவதுமாக பிரதமர் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக தென்னிந்தியா முழுவதுமே தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு பிரதமருடைய வருகை தமிழகத்தில் மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. பிரதமர் அவருடைய வருகை தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. பிரதமர் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு சிறந்ததொரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கியான திட்டங்களை இப்பொழுதே தொடங்கியிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் இந்த பாரதம், இந்த நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும், இந்த நாட்டினுடைய முகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களும், அது இளைஞர்களாகட்டும், தாய்மார்களாகட்டும், சகோதரிகளாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்மளுடைய குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிரதமர் அவர்களை நம்மளுடைய கோயம்புத்தூர் மக்கள் மிக பேரன்போடு வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக அகற்றுவதை இலக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் இந்தியாவுடைய கூட்டணி கூட்டத்தில் பேசியிருக்காரு. இன்றைக்கு இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யார் செய்திருக்கிறார்கள் என்றது மக்களுக்கு தெரியும். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதை, இந்த தேசத்தினுடைய ரீசோர்ஸை கொள்ளையடிப்பதையும் ஊழல்களை செய்வது தான் இந்தி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2G எவ்வளோ பெரிய ஊழல், அதுவும் குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் ஈடுபட்ட அந்த ஊழல் கேஸில் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கில் என்னைக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு தயாராக இருக்கிறது என்பதை தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்வேன். மத்திய அரசு இடி இவங்களெல்லாம் மிரட்டி தான் தேர்தல் பத்திரம் நிதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டிருக்கிறாங்க. இது பாஜக பின்னாடி வைத்து அப்போ திமுகவும் டிஎம்எஸ்சி மற்ற கட்சிகள் எல்லாமே அதே நிலைப்பாடு தான் செய்தார்களா? அப்போ திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகளை அவங்களுடைய அமைப்புகளை ஏவி விட்டு தான் செய்தார்? அப்படி கிடையாதுங்க. அதாவது தேர்தல் பத்திரம் என்பது ஒவ்வொருவரும் அவர்கள் தாங்களாக முன்வந்து கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டொனேஷனாக தான் நான் பார்க்குறேன். அது அப்போ ஒயிட் காலர் ஸ்டாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இப்போ அதிகமான நிதி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்கேம் செய்தால் இந்த நிதியை வாங்கினார்களா என்ற ஒரு கேள்வி திரும்பி மக்கள் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒயிட் காலர் ஸ்கேம், ஆகாயத்தில் ஸ்கேம் செஞ்சது யார்? 2G ஊழலில் செஞ்சது யார்? திமுகவை சேர்ந்த ராஜா. அதில் பயன்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அதனால் இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறதுக்கு அல்லது இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மிக சிறந்த எந்த ஒரு அமைச்சர் மேலேயும், எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் கூட சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை, ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஊழலுடைய மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தி கூட்டணி. ஏங்க இது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையிலேயே தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துருக்கிறது. எல்லா கட்சியும் எந்தெந்த நிதி வாங்கியிருக்கிறாங்கன்னு தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க ஒவ்வொரு கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்களே தாமாக வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மை ஏமா நாங்கள் வந்து எங்களுடைய தேசிய கட்சிமா இது வந்து அவர்கள் வந்து அது எந்த நேரத்தில் முடிவெடுத்து அதை அறிவிச்சு பொன்முடிக்கு வந்து என்னன்னா வந்து பதவி பிரமாணம் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து தர முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஆளுநர் சட்ட பாயிண்ட் இல்லை ஆளுநர் சட்ட பாயிண்ட் சொல்லி தானே சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் வந்து இன்னும் குற்றமற்றவர்னு கோர்ட் சொல்லலை அப்படின்றது ஆளுநர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது. கட்சி சொன்னால் நாங்கள் வந்து சாதாரண தொண்டர்கள், கட்சியினுடைய கட்டளை என்னவாக இருக்குமோ அந்த கட்டளை நிறைவேற்றுவது தான் சாதாரண தொண்டனுடைய பணி கடமையும் கூட. ஒரு வருடம் இல்லை 2-3 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மக்களுக்காக. ஆமாம், மக்களுக்காக சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். கட்சி போய் நிற்க சொன்னோம்னா கண்டிப்பாக நிற்கும். அப்படி இல்லைங்க, மக்கள் எங்க அங்கே இருக்க எல்லா பக்கமும் மக்கள் தான் நாங்கள் இருக்கிறேன். மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவது தான் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி வேலை. அதனால நான் காரமடை அல்லது கோயம்புத்தூர் அல்லது ஈரோடுன்னு பிரித்து பார்க்குறேன். எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே சேவை செய்வது. நாம் அந்த பகுதியில் வந்து அதிகமாக வேலை செய்திருக்கிறோம். கட்சி அங்கே எலெக்ஷனில் நிற்க சொன்னால் நிற்போம். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு விசாரணை அமைப்புகள் இல்லைன்னா பாஜகவால் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு ராகுல் காந்தி வச்சிருக்காரு. நம்ம தோல்வி அடைவர்கள் ஏதாவது இன்னும் நம்ம தமிழில் கூட சொல்லுவோம், எதையாவது தின்னா பித்தம் தெரியுன்றது சொல்லுவார்கள். அதாவது தோல்வி விளிம்பில் இருக்கிறார்கள். தோல்வி நிச்சயம் என்று அந்த விளிம்பில் இந்திய கூட்டணி ராகுல் காந்தி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இதில் தோல்வி பயத்தில் உலர்வதெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டாம், அதுக்கு கருத்தும் சொல்ல வேண்டாம். இன்னும் 2 நாளில் ஆயிரும். ஏதாவது தேர்தல் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. 20ஆம் தேதியிலிருந்து நாமினேஷனும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே இன்னும் 2-3 நாளில் ஆயிடும். எல்லாமே வெயிட் பண்ணுங்கண்ணா. நன்றி. கோவைக்கு தொடர்ந்து பிரதமர் அதாவது கொங்கு மண்டலத்துக்கு வந்துட்டே இருக்காரு. ஏதாவது முக்கிய அதாவது பாஜக முக்கிய கோவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 2 முறை இருந்திருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கு போட்டியிடுவது தான் முடிவு செய்தார். நன்றி.